கிறிஸ்துவுக்குள் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் காணொளியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுடைய சிந்தனை லூக்கா நற்செய்தியாளர் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, அப்போது பிலாத்து பிரதான ஆசிரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றார். இந்த 23ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து சிலுவில் அறைந்த இயேசு கிறிஸ்துவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு இந்த கடைசி சம்பவத்தை எல்லாம் நினைவு கூறுகின்ற பதிவை லூக்கா பதிவு செய்திருக்கிறார். இங்கு பிலாத்து அவர்கள் இயேசுவினிடத்திலே ஒரு குற்றத்தையும் காணவில்லை அப்படி என்று இந்த 23ஆம் அதிகாரத்திலே 4 இடத்திலே சொல்லுவார். ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்று சொன்ன பிலாத்து இயேசு கிறிஸ்துவுக்கு மரண தண்டனையை விதிக்கிறார். இந்த வசனத்திலே, இந்த சம்பவத்திலே, இந்த உபவாச நாட்களிலே நாம் தெரிந்து கொள்கின்ற சிந்தனை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் உண்மை, நியாயம், நீதி என்று தெரிந்து அதுக்கு எதிரான காரியத்தை செய்கிறார்களோ, தீர்ப்பு அதுக்கு எதிர்மறையாக தீர்ப்பு கொடுக்கின்றார்களோ, அவர்கள் எல்லாரும் பிலாத்துக்களே. இப்போ இந்த சமுதாயத்திலே அரசியல் முதல் கொண்டு, அதாவது நீதிமன்றங்கள் முதல் கொண்டு, காவல்துறை முதல் கொண்டு நீதிகள் மறுக்கப்பட்டு எதிர்மறையான தீர்ப்பு வழங்கி குற்றமே இல்லாத மக்கள் அநேகர் பாதிக்கப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள். அதுபோல நாம் செய்ய வேண்டிய கிறிஸ்தவர்களாகிய என்னவென்று சொன்னால், நீதியை கவனமாக நாம் கையாண்டு எப்பேற்பட்ட இடத்திலும் எப்பேற்பட்ட மனிதனிடத்திலும் அது தவறு அப்படின்னா அது தவறு, நீதி செய்ய வேண்டும் என்றால் அது நீதி செய்ய வேண்டும். அப்படி குரல் கொடுக்கின்ற கிறிஸ்தவர்களாக நாம் மாற வேண்டும். பிலாத்து போல் நியாயம், நீதி என்று தெரிந்தும் தவறான தீர்ப்பு கொடுத்து மரண தண்டனைக்கு உட்பட்ட சம்பவத்தை இங்கு புரிந்து கொள்ளுகின்ற சிந்தனை என்ன என்று சொன்னார், எங்கெல்லாம் நீதி மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் குரல் கொடுக்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். நீதிமன்றங்கள், நீதிபதிகள், காவல்துறைகள், எல்லா அரசியல் நீதி வழங்குகின்ற நபர்களுக்காக ஜெபிப்பது கிறிஸ்தவருடைய கடமை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள். ஆமென்.